ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ நீங்கள் பார்க்கறது வழுக்கப்பாறை. நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருட்டில் ஏதோ லைட்டெல்லாம் அடித்து முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருப்போம். இப்போ தெளிவாக அந்த வழுக்கப்பாறை இறங்கி முடிகிற வரைக்கும் எடுக்க முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கம்மியாகத்தான் இடம் இருக்கிறது, நிறைய எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்காக போடுறதுக்காக. ஸோ பார்த்துக்குங்க, கொஞ்சம் தூரத்துக்கு எடுப்போம் சரிங்களா. வழுக்குப்பாறை வழுக்கப்பாறை. ஸோ பாறையில் இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொத்தி படி மாதிரி பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இதில் எல்லாம் இல்லாதப்போ பயங்கரமாக வழுக்குமா, அதனால் அதுக்கு பேர் வழுக்கப்பாறை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளையங்கிரி மலை சென்று திரும்பி வந்து கொண்டு இருக்கக்கூடிய காணொளி. இரண்டாவது மலையின் முடிவு பகுதியில் இருக்க இன்னும் ஒரு மலை தான் இருக்குது கீழே போகிறக்கு. என்ன இருந்ததுன்னா ஏங்க பத்தா இல்ல 10வது வருஷமாக வந்துட்டு அப்புறம் இதையும் கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த இறக்கத்துலேயும் மக்கள் பாராட்டுதல் உங்களை மாதிரியே போகிற வர்றவங்களும் பாராட்டுறாங்க மக்களை. ஓகே, ஸோ முடிஞ்சால் வந்து நீயும் எடுத்து போடு அப்படின்னு உங்களுக்கு சேலஞ்சு விடுறேன். வாங்க வந்து எடுத்து எனக்கு ஆப்போசிட்டாக எடுத்து போடுங்க. நல்லா 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஏறி இறங்குனீங்கன்னா எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம். தொப்பையெல்லாம் குறைஞ்சிடும், எங்கேயும் அடைக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களை. ஸோ